பரிசுத்தமுள்ள தேவனுக்கு துதி கனம் மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவும் உண்டாவதாக. தேவன் தானே இந்த நாளிலும் கூட உங்களை இந்த தொடர் மூலமாக பேசுவதற்கு எனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்த எல்லாம் வல்ல தேவனுக்கு நான் நன்றிகளையும் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்கிறேன். என் தேவன் 100 நாட்களை கடந்து ஓய்வில் இருக்கிற எனக்கு சக்தியும் பலனையும் தந்திருக்கிறார். இன்னும் நான் பூரண குணமடைய சில மாதங்கள் ஆகலாம். ஆனாலும் கூட நான் ஒரு சிலரை சென்று சந்திப்பதற்காக நடந்து சென்று அவர்களை சந்தித்து வருகிறேன். அவர்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், அன்பு செலுத்துகின்றார்கள், அவர்களால் முடிந்த உதவியும் செய்கின்றார்கள். இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னுடைய பலத்தினாலே தாங்கி வருகிறார். நாம் சிலுவை பற்றிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சிலுவை பற்றிய அந்த வார்த்தைகளை உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி காடி வாங்கி குடித்து தன் ஜீவனை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். முடிந்தது என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் வந்த வேலை முடிந்தது. அவர் எதற்காக வந்தார்? பிலாத்து ஆசாரங்களிடத்தில் பேசும்போது சொல்கிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றமும் இவரிடத்தில் இல்லையே, ஒரு தவறும் இவர் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். பாருங்கள், அவர் பாவி அல்ல, பரிசுத்தவானாகிய நீதிபரர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த எல்லா விதமான பாவங்களுக்காக அவர் தன்னை கிருபாதார பலியாய் அர்ப்பணிக்க வந்திருக்கிறார். சர்வலோகத்தின் தேவன், மேலே வானம், கீழே பூமி, பூமியின் கீழ் தண்ணீர், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனை தன்னுடைய தற்சொரூபமாய் ஆக்கி தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். மனிதர்கள் சில நேரங்களில் இப்படி சொல்வார்கள், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நிச்சயமாகவே அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்திலே பிறந்தார். மனிதரைப் போல வாழ்ந்தார், மனிதரைப் போல உணவு உண்டார், மனிதரைப் போல நடந்தார், மனிதரைப் போல உடை உடுத்தினார், மனிதரைப் போலவே அவர்கள் செயல்கள் இருந்தது. ஆனாலும் கூட பரிசுத்தமுள்ள தேவன் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆரம்ப காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்கள். அநேக தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் அதிலே தான் அவர்கள் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள், தேவனுடைய கையினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் அங்கே இருக்கிறது. முதலாவது கொண்டு போன கற்பலகைகளே தேவன் எழுதி கொடுத்து அனுப்பினார். மீண்டும் 2 கற்பலகைகளை கொண்டு போகிறார் மோசே. அந்த கற்பலகைகள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்தது எப்போதும். அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு பெரிய விஷயத்தை அவர்கள் கிடைக்காது. ஆனால் அவர்கள் தேட வேண்டியது கர்த்தராகிய கிறிஸ்துவை என்பதை இன்றைக்கும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். தேவனாலே நாங்கள் உண்டாக்கப்பட்டோம், தேவன் தானே எங்களை நடத்தினார், எங்களுடைய ஆதிபிதா மோசே மூலமாக, ஆபிரகாம் மூலமாக நாங்கள் இந்த உலகத்திலே அவருடைய பின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோமே என்று தேவனை பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையில் உங்களோடு பேசுவதற்கு தேவன் எனக்கு தயவு நல்கினார். முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரமே நாம் இந்த நாளிலே ஆலோசிக்கப் போகிறோம். முடிந்தது என்றால் என்ன? அவர் வந்த வேலை முடிந்தது. வந்த வேலை என்ன? சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்து அவர்களை மறுபடியும் தேவனிடத்திலே சந்தோஷமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கடந்த தொடரில் நாம் பேசினோம், அவர் மகிழ்ச்சியோடு நம்மை கொண்டு போய் இங்கே சேர்த்தார். பாருங்கள், நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தோம், நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், நாம் அன்பில்லாதவர்களாக இருந்தோம். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பை எங்கே நாம் பார்க்க முடிகிறது? நிச்சயமாக வேதம்
நமக்கு ஒரு 320 வருடங்களுக்கு 317 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதம் நம்முடைய கையில் கிடைத்தது. 300 வருடங்களுக்கு முன்பாக சீகன்பால் பத்தலைமை என்பவர் ஜெர்மனியிலிருந்து வந்தார். நன்றாக நாம் ஆலோசித்து பார்க்கலாம். இந்தியாவின் பல மாநிலங்களிலே, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் வந்து கடினமாய் அவர்கள் வேலை செய்து கடினமாக கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாகிலும் பிரசங்கிக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், இந்த வார்த்தை பூச்சக்கரத்து கடைசி வரை செல்கிறது என்று சொல்கிறார். நன்றாக நாம் இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக உலகம் பூரா நாங்கள் அனுப்புகிறோம் என்றார். அன்றைக்கே தீவில் இருந்த ஜனங்கள் இயேசு அறிந்து கொண்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கால்களாலே நடந்து அநேக இடங்களுக்கு சென்றார். மைனர் ஆசியா முழுவதும், ஒரு நாடு முழுவதும் சுற்றித் திரிந்தார். அப்போது அவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகளானது பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய வசனம் பூமியின் கடைசி வரை செல்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் அன்றைக்கே சாட்சி கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் மறந்துவிட்டு நாம் கற்பனைகளை கை கொள்ள முடியாதவர்களாய், வேதத்தை நாம் படிக்காத வரை, வேதத்தை பற்றி நாம் சிந்திக்காத வரை, வேத எழுத்துக்களை கூர்மையாய் நாம் படிக்க வேண்டும். நாம் நிறைய படிச்சிருக்கிறோம். நம்முடைய தேவ ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் வந்து உலக பிரகாரமான கல்வியிலே சயின்டிஸ்டாக இருக்கிறார்கள். அதாவது 3-4 டிகிரிகளை படித்திருக்கிறார்கள். அதற்காக அதிக நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள். மணிக்கணக்கிலே பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. ஒரு செகண்ட் எடுத்து நமக்கு பிரியமான ஒரு சங்கீதத்தில் 2 வசனத்தை படித்து ஆமென் ஆண்டவரே என்று சொல்லி வெளியே சென்று விடுகிறோம். அல்ல, எல்லாம் முடிந்தது என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் முடிந்தது. சர்வலோகத்தின் பாவங்களை அவர் முடித்து விட்டார். அவர் வந்த வேலை முடிந்து விட்டது. அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் மனிதர்களை நாம் என்ன செய்கின்றோம்? நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே சொல்லி கொண்டிருக்கிறோமே ஒழிய, இயேசு கிறிஸ்து வந்து சர்வலோகத்தின் பாவங்களை மன்னித்தார், என்னுடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், இந்த உலகத்தில் உள்ள அநேகருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் மரணம் அடைந்தார். பிலாத்து சொல்லும்போது இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அநேக முறை 4 சுவிசேஷங்களை படித்தால் பிலாத்து பல முறை சொல்கின்றார், இவரிடத்திலே மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றத்தை நான் காணவில்லையே என்கிறார். இயேசுவிடம் பேசும்போது பிலாத்து சொல்கிறார், நான் உன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கவும் விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. பாருங்கள், சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போஸ்தலத்தில். நீங்கள் சென்று உலகமெங்கும் நற்செய்தி சொல்லுங்கள், சகல அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கிறது, சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உலகெங்கும் போய் நற்செய்தியை சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஜனங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். அநேகர் இன்னும் இருக்கின்றார்கள், அவர்களை கொண்டு வர வேண்டும். அநேக ஜனங்களை, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்கிறார். பிதாவினுடைய ராஜ்யம் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கும் அது 1000 வருடம் அரசாட்சி என்று அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 1000 என்றால் அநேகம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சென்று 40 நாள் முடிந்து 50வது நாளிலே தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்திலே ஆளுகைக்கு வந்துவிட்டது. தேவனுடைய ராஜ்யமாகிய சபை இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த சபையிலே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை தலைவராய் கொண்டு அவருடைய சபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள் திறமையான பேச்சாளர்களாய் மட்டுமல்ல, அவர்கள் அநேக விஷயங்களை ஆவியானவர் மூலமாய் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஆவியானவரை பற்றி பேசும்போது அது ஒரு லிமிட் பண்ணுறாங்க. என்ன லிமிட் பண்ணுறாங்க? இன்றைக்கி அநேகர் ஒருவர் சொல்கிறார், ஒரு அம்மா சொல்கிறாங்க, சார்ஜ் குறைஞ்சி போச்சுன்னா மறுபடியும் சார்ஜ் ஏற்றிக்கணும், நீங்கள் வந்துடுங்க மீட்டிங்கன்னு கூப்பிட்றாங்க. பாருங்கள், இதையும் கூட இன்னும் அறியாமல் தானே ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். சார்ஜ் ஏற்றுறதுக்கு என்ன, அது மின்சாரத்திலேருந்து வருகிறதா? பரிசுத்த ஆவியானவர் ஏதோ மின்சாரத்திலேருந்து வந்து ஒரு பிளக் மூலமாக நமக்கு ஒரு கேபிள் மூலமாக வருகிறாரா சார்ஜ் ஏற்றுவதற்கு? நன்றாக சிந்தித்து பாருங்கள் தயவுசெய்து. அருமையான தேவனுடைய ஜனங்களே, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை தேவனிடத்திலே பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் அந்த ஆவி எங்கேயும் செல்லவில்லை. ஆகையினாலே நாமும் கூட மரிக்கும்போது நம்முடைய ஆத்மாவானது தேவனுடைய கரங்களிலே போய் சேரும். அந்த ஆவி ஆத்மாவை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவர் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த உலகத்திலே அநேகருக்கு சாட்சி கொடுத்தார்.
அநேகருக்கு சாட்சி கொடுத்தார். ஒருவருக்கு, 2 பேருக்கு, 3 பேருக்கு, 40 பேருக்கு, 50 பேருக்கு, இப்படி அநேகருக்கு அவர் சாட்சி கொடுத்தார். மீண்டும் பேதுரு என்ன செய்வதென்று தெரியாமல், என்னைப் போல சில நேரங்களிலே ஊழியத்திலே வருகின்ற தோய்வை காணும்போது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் சில நேரங்களில் உலகப்பரமான வேலைகளுக்கு நாம் சென்று விடுகிறோம். எதுக்கு இப்படி இருக்கிற ஜனங்களோடு நாம் எப்படி போராட முடியும் என்று. அப்படித்தான் பேதுரும் கூட ஒரு நாள் யோசித்தார். இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இனிமேல் என்ன செய்வார்கள்? நாம் அவரை பற்றி பேசுவோம் என்றால் நம்மையும் ஒரு வேளை சிலுவையில் அறையலாமே, இவர்கள் யூதர்கள் நம்மை விடமாட்டார்கள், ஆகையினாலே நாம் நம்முடைய பழைய வேலைக்கு நாம் சென்று விடுவோம் என்று மீன் பிடிக்க சென்று விட்டார். ஏசாமி விட்டாரா? விடலை, சென்றார். அங்கேயும் சென்றார். அங்கே சென்றபோது அவர்கள் படகில் இருந்து, அதாவது மீன் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீன்கள் கிடைக்கத்தக்கதான வழியை சொன்னார். அதே நேரத்தில் கரி நெருப்பு போடப்பட்டு மீன்கள் சுடப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்ததையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் கேட்கும்போது, பேதுருவே, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று 1 அல்ல 2 அல்ல 3 முறை கேட்கிறார். 3வது முறை இயேசு கேட்டபோது பேதுரு சொல்கிறார், அது நீர் அறிவீர் என்று சொன்னார். உமக்கே எல்லாம் தெரியும் என்று சொன்னார். ஏனென்றால் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அருமையான பரிசுத்த ஜனங்களை, நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் அவர் அறிவார், இருதயத்தினுடைய சிந்தனைகளை அவர் அறிவார். அவர் தேவன் எழுதின வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அப்படியாக அவருடைய வேதத்தை நாம் இருதயத்தில் வைப்போம், நம்முடைய சிந்தனைகளை அவரிடத்தில் சொல்லுவோம், நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லுவோம். இன்றைக்கும் உயிரோடு உங்களோடு நிற்கத்தக்கதாக, பேசத்தக்கதாக அடியேனை வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய தயவு. இந்த ஜீவன் அவர் போட்ட பிச்சை என்று தான் நான் சொல்வேன். அவருடைய தரித்திரத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். இன்றைக்கி பணம் நிறைய இருக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தா இந்த கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. ஆகினால் அவங்கள பார்க்கும்போது அநேக ஜனங்கள் பயந்து கொள், இவங்க பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல, அது அவருடைய பிச்சை. அவருடைய தரித்திரத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். நாம் உண்ணுகின்ற உணவு, ஒவ்வொரு அரிசியினுடைய பருக்கையும் அவருடைய பிச்சை தானே. பிச்சை எடுத்து நாம் சாப்பிடுகின்றோம், அதை நாம் மறந்து விடுகிறோம். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நினைக்க வேண்டும். அதாவது ஒன்றுக்கும் தகுதி இல்லாத மனிதர்கள், தங்களுடைய உழைப்பினாலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தர்மம் யாசிக்க வருகிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் வெளியே போய் என்ன செய்கிறார்கள்? அந்த ஆகாரத்தை இறைவனிடத்தில் படைத்து வேண்டுதல் செய்து அதன் பிறகு அவர்கள் உண்கின்றார்கள். அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உணவு அவர் கொடுத்த பிச்சை என்று தான் நினைக்கிறார்கள். மனிதர்கள் போட்ட பிச்சையாக நினைக்கவில்லை அவர்கள். ஆகையினாலே நாம் உண்ணுகின்ற உணவு, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய சுவாசம், நம்முடைய நடை, உடை, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை நாம் அணிந்து கொள்கிறோம், அதுவும் கூட அவருடைய பிச்சை தானே. விலையுயர்ந்த புடவைகளை நாம் உடுத்திக் கொள்கிறோம், அதுவும் அவருடைய பிச்சை தான். அவர் போட்ட பிச்சையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த பிச்சையிலே கிடைத்த ஜீவன் இது. மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறார். உங்களோடு பேசுவதற்கு, உங்களோடு நடமாடுவதற்கு, உங்களோடு எல்லா